திரு தமிழ் மாறன் அவர்கள் அக்ரிகல்ச்சர் இந்தியாஸ் நெக்ஸ்ட் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் என்ற தலைப்பிலே உரையாற்ற நம்மிடையே வந்திருக்கிறார்கள். இவங்க வந்து ஈஷாவோட அவுட்ரீச்சில் காவேரி காலிங் அப்படிங்கிற திட்டத்தின் ஸ்டேட் ஃபீல்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறார் திரு தமிழ் மாறன் அவர்கள். அவர்கள் வந்து விவசாயம் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார பவர் ஹவுஸாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். வணக்கம். ஓகே, முதற்கண் வந்து இந்த அறிவுசார் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். கார்த்தியண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த உணவு இடைவேளை நேரத்தில் மிக சிலரே இருந்தாலும் இது மிக மிக அவசியமான ஒரு டாப்பிக்கு. ஏன்னா இன்னைக்கு வளர்ச்சிங்கிறது எப்படி உடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வீங்கினுச்சுன்னா என்ன நடக்கும்? அது வளர்ச்சின்னு சொல்லுவோமா நோயின்னு சொல்லுவோமா? நோய். அப்போ இந்தியாவில் 65% வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இருக்கிற ஒரு துறை வந்து விவசாயம். அவங்களுடைய வளர்ச்சியும் சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த 2047 இந்தியா வல்லரசுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? இல்லை ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய சமுதாய சீர்கேடு நடக்கும். அது வந்து புரியாது. சில உதாரணத்தை சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த உணவு பற்றாக்குறையினால் சமீபத்தில் ஒரு இலங்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சும்மா ஆர்கானிக் ஸ்டேட்னு அறிவித்தாங்க, அவ்வளோதான். உணவு கொஞ்சோண்டு பற்றாக்குறை வந்துச்சு. ஆளுங்கட்சி எம்பியை உயிரோடு கொளுத்திட்டாங்க. அமெரிக்காவில் நம்ம வந்து பாசுமதி அரிசி ஏற்றுமதி பண்ணுறோம், பொன்னி அரிசியும் ஏற்றுமதி பண்ணுறோம். ஜஸ்ட்டு பொன்னி அரிசி ஏற்றுமதியை தடை பண்ணுது அரசாங்கம். நம்ம ஊரில் கிருஷ்ணாயில் நீங்கள் கியூவில் நிற்கிற மாதிரி அமெரிக்காவில் உள்ள எல்லோரும் போய் கியூவில் நின்னா எதுக்கு? அரிசி பொன்னி அரிசி வாங்குறதுக்கு. மினிமம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், எல்லாம் போய் கியூவில் நின்னா அரிசி கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டு. அப்போ உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா பொருளாதாரம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அதை நம்ம வந்து வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. சமூக சூழ்நிலை வந்து சமமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ஐநா அமைப்பு நிறைய தரவுகள் சொல்லுது. நமக்கு அதெல்லாம் கேட்டால் பயமாகவே இருக்கும். அடுத்த 20 வருஷத்தில் 30% உணவு உற்பத்தி குறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளில்? காலம் வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த 20 வருஷத்தில் 30% உணவு உற்பத்தி குறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. 2050 90% நிலம் வந்து விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போகும்னு சொல்லுது ஒரு ஐநா அமைப்பு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்கிறான்னா 20 இயர்ஸில் 30% வந்து குறையுன்னு சொல்கிறான். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து ஐநாவோட அமைப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 60 வருஷத்துக்கான மண் மட்டும்தான்ப்பா உலகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நீ எந்த விவசாயம் பண்ண முடியாது இந்த நிலை நீடிச்சா. ஏன்னா இன்றைக்கி போயிட்டுருக்க ஸ்டேட்டஸில் போனோம்னா இன்னும் 60 வருஷம் தான் நீ விவசாயமே பண்ண முடியும் சொல்கிறான் உலகத்தில். அப்போ வந்து நம்ம வந்து அறிவுசார் மாநாடு நம்ம வந்து பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறதுக்காக நம்ம நடத்துகிறோம். அதே நேரத்தில் நம்ம உணவு எங்கேருந்து வருது அதை பற்றி புரிதல் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு வேளை உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியாது. அப்போ அந்த உணவு எங்கேருந்து வருது, அது எப்படி இருக்குது, அது உண்மையிலே ஆரோக்கியமாக இருக்குதா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2047 உலகத்தில் உலகத்துக்கே பெரிய பணக்கார நாடாக ஆகும்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 200-300 வருஷத்துக்கு மீது நம்ம தான் உலகத்திலே பெரிய பணக்கார நாடாக இருந்தோம். அதனால தான் உலகத்தில் எல்லாருமே நம்மளை நோக்கி படையெடுத்து வந்தோம். நம்ம ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம தான் உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியா தான் உலகத்துக்கே வந்து விவசாயத்தை கற்றுக் கொடுத்த நாடு. தமிழ்நாட்டில் 15,000 விவசாயம் நடக்குது. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. இது நம்ம பாரம்பரியம், நம்ம ஜீன்லேயே இருக்குது. இதுக்கு யூனிவர்சிட்டிலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜீன்லேயும் விவசாயம் தான் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருளாதாரத்தை நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு வார்த்தையில் நான் சொல்லிவிடுவேன். இவ்வளோ மரம் நட்டால் இவ்வளோ காசு கிடைக்கும், இந்த இது பண்ணால் இவ்வளோ கிடைக்கும்னு ரொம்ப எளிமையாக சொல்லிவிட முடியும். நான் அதை பேசுகிறதுக்கு வரல. நீங்கள் வாழணுன்னாலே இன்றைக்கி வந்து பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய அடிப்படை தேவை என்ன? நல்ல காற்று, நல்ல குடி தண்ணி, சத்தான உணவு. இது 3 இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்தடுத்த ஸ்லைடில் சில தரவுகளை அதுதான் நம்ம காட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து இதெல்லாம் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த விவசாயத்தில், மரம் சார்ந்த விவசாயத்தில் என்ன பொருளாதாரம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கலாம். கடந்த 20 வருஷமாக தமிழகம் முழுக்க இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.
ஈஷாவில் காவேரி கூக்குரல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பேர் வேணால் மாறிட்டு இருக்கலாம். நம்ம 2004 பசுமை கரங்கள்னு வச்சுருந்தோம். 2019 அதை காவேரி குரல் மாற்றுறோம். நம்ம என்ன விவசாயம் பண்ணாலும் அதை கொஞ்சம் மரத்தையும் ஒரு பாகமாக சேர்த்துக்குன்னு சொல்கிறோம். இதனால் விவசாயிகளுக்கு 5லேருந்து 8 மடங்கு வருமானம் அதிகரிக்குது. அது இல்லாமல் நிறைய பலன் இருக்குது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம உணவே விஷமாக இருக்குது இல்லையா. அப்போ ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் பண்ணணும், அது இயற்கையில் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்முடைய மண் ஆரோக்கியம், விவசாயிகளுடைய பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மேம்பாடு, நம்மளுடைய நீராதாரம் மேம்படுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங், இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மரம் நடுறது தான். அது பொது இடத்துல நடுறதில்ல. இன்றைக்கி 65% விவசாயிட்ட தான் நிலம் இருக்குது. நீ எவ்வளோ தான் அர்பன் டெவலப்மெண்ட் நடந்தாலும் 6லேருந்து 7% தான் அர்பன் லேண்டு. பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் மேஜராக இருக்குது இந்தியாவில். அப்போ இந்தியாங்கிறது ஒரு விவசாய பூமி, தமிழ்நாடும் அப்படி தான். அப்போ அந்த விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு இந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விவசாய நிலங்களை, பாரம்பரிய நிலங்களை கிராமத்தில் சும்மா விட்டுட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குத்தகை கொடுத்துருக்கலாம். அதை எப்படி நீங்கள் பயனுள்ளதாக மாற்றி நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும், அது இல்லாமல் நம்ம பொருளாதாரத்தில் அது மூலம் எப்படி நம்ம உயர்த்திக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க பணத்தை வந்து அனுபவிக்க முடியும், உங்களோட சந்ததி அதை அனுபவிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சூழ்நிலை இங்கே இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அடிப்படை தேவை, நீங்கள் ஒரு மனிதர் வாழணும், எந்த உயிர் வாழணும்னு சரி தான், வாழணும்னா அது 3 கண்டிப்பாக நான் இருக்கணும். இது ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி காற்று இருக்குது, அது ஆரோக்கியமான காற்றாக இருக்கணும். இன்றைக்கி அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஹலோ, அடுத்து தண்ணி. WHO என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் உள்ள நாடுகளில் 90% நாடுகளில் குடிக்கிறதுக்கு லாயக்கில்லாத தண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம சுத்தமான தண்ணி குடிக்க நினச்சிக்கிட்டு இருக்கோம், மினரல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், மினரல் வாட்டருங்கிற பேரில். இதில் ஒரு சத்தும் கிடையாது. தொடர்ந்து குடிச்சிங்கன்னா மூட்டு வலி தான் வரும். அப்போ இதை என்ன பண்ணலாம்? அடுத்ததாக உணவு வந்து நம்ம உணவுங்கிற பேரில் தினம் துளி துளி விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னா மொத்த வியாதியாக உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுது. நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 450 கோடி ஆண்டுகளாவது இந்த பூமி தோன்றி, பல லட்சம் ஆண்டுகளாவது மனிதன் தோன்றி, இந்த ஒரு ஜென்ரேஷனில் தான் அடுத்த ஜென்ரேஷன் சாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தாத்தா இருக்கிறாரு, பேரம் போயிடுறான், புள்ள போகலை, பேரம் போயிடுறான். அப்போ எதனாலன்னா உணவே விஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த 3 என்ன செய்ய முடியும், எப்படி மாற்ற முடியுங்கிறத தான் பேச போகிறோம். நம்ம இல்லை முதல் ஸ்லைடு. காற்று எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், ஏரில் 66% வந்து மாசு ஏற்படுத்த எது அதிகமாக இருக்குன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் 66% கார்பன் டை ஆக்சைடு தான். எதனால் வருது? எந்த ஃபேக்ட்ரியாக நிறுத்த முடியுமா? இன்றைக்கி யாராவது சைக்கிளில் வந்தீங்களா, நடந்து வந்தீங்களா அந்த ப்ரோக்ராமுக்கு? எல்லோரும் பஸ்ஸில் வந்தோம், காரில் வந்தோம், பைக்கில் வந்தோம். பெட்ரோல் யூஸ் பண்ணுறதை குறைக்க முடியுமா? ஏதாவது நம்ம பயன்படுத்துகிற பொருள் ஏதாவது குறைக்க முடியுமா? நம்ம அன்றாட சுவைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நுகர்றோம் இல்லையா, எதையாவது ஒன்றை குறைக்க முடியுமா உங்களால்? ஒரு பேனாவை குறைக்க முடியுமா? இல்லை ஒரு செல்ஃபோனை குறைக்க முடியுமா? தொழில் மயக்கத்தை நிறுத்தவே முடியாது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்தே தீரும். அது 66% வந்து காற்றை மாசுபடுத்துதுங்கிறாங்க. அடுத்தது மீத்தேன். முக்கியமாக விவசாயி தான் கெடுக்கிறது. மீத்தேன் வந்து எமிஷன் காரணமே விவசாயம்தான். முக்கியமாக நீரை தேக்கி வைக்கிற விவசாயம் தான். நம்ம வந்து தமிழ்நாட்டில் அந்தந்த பகுதியில் என்ன விளைஞ்சோ அதை சாப்பிட்டு வாழ்ந்தோம். அதை வந்து மோனோ கல்ச்சராக வெள்ளை அரிசி சாப்பிட வச்சுட்டாங்க. என்ன இன்றைக்கி அங்காடியில் வந்து வெறும் அரிசியை மட்டும் கொடுக்குறாங்க. எல்லோரும் அரிசி சாப்பிட்டா வாழ்ந்தோம் சொல்லுங்கள்? ஒரு பக்கம் கேப்பை, கம்பு, கூழ், சோளம் இதை தான் சாப்பிட்டு வாழ்ந்தோம். என்றைக்கு வந்து ஒரு பயிர் விவசாயம் மோனோ கல்ச்சர் ஒன்று சாப்பிட ஆரம்பித்தோமோ அது மிகப்பெரிய கேடு. அது விவசாயத்தின் மூலிமா மீத்தேன் மிகப்பெரிய அளவில் இந்த சூழலில் வந்து சேருது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்சி, இப்போ வந்து சிஎஃப்சி ஃப்ரீ வந்துருச்சு. நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம், அதில் குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்துச்சு, இன்றைக்கி சிஎஃப்சி ஃப்ரீ வந்துருச்சு. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் ஒரு சின்ன அளவு இருக்குது. இதெல்லாம் என்னென்னா அது சின்ன அளவு இருந்தாலும் இது என்ன குளோபல் ஒரு நிமிஷம் எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருங்க, அவ்வளோ வருஷம் எடுத்துக்க போகிறதில்ல.
க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னு என்னென்னா சூரியன்லேருந்து வர ஒளியை வந்து பூமியில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகணும். ஆனால் அந்த கேஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்குது, வெளியிடாமல் பிடிச்சி வச்சுக்கிறதுனால குளோபல் வார்மிங் நடக்குது. அது எந்த அளவு பிடிச்சி வச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடோட 4 பங்கு அதிகமாக மீத்தேன் பிடிச்சி வச்சுக்குது. மீத்தேனோட அதிகமாக வந்து நைட்ரஸ் ஆக்சைடு பிடிச்சி வச்சுக்குது. அப்போ குளோரோஃப்ளூரோ கார்பன் இப்படி ஒன்று வந்து இந்த சூரியனுக்குடைய வெப்பத்தை வந்து பிடிச்சி வச்சுக்குது விடாமல். இப்போ அதனால தான் நமக்கு குளோபல் வார்மிங் நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உதாரணம் வந்து இந்த தொழில் மயமாயம் வந்து 1700 நடக்க ஆரம்பிச்சிட்டு, தொழிற்சாலைங்க வர ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு முன்னாடி கார்பன் எவ்வளோ இருந்துச்சுன்னா 280 ppm இருந்துச்சு. அதாவது 10 லட்சம் பார்ட்டிகளில் 280 இருந்துச்சு. இன்றைக்கி 428 வந்துருச்சு அது. அதேமாரி பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து வெறும் 722, அதாவது பில்லியன் பார்ட்டிகல் பர் பில்லியன் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 1938 ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவு உயர்ந்து இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா குளோபலாக ஹீட் ஆக்குது. இன்றைக்கி வந்து ஜூலை மாதத்தில் 16 மாவட்டங்களில் 100 டிகிரி டெம்பரேச்சர் போணுச்சா போலையா? இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்து, என்னுடைய லைஃப்லேயே பார்த்து கிடையாது. முதல்ல ஜூலை மாதத்தில் 16 மாவட்டங்களில் 100 டிகிரி மேலே அப்போலாம் போணுச்சு. இது எல்லாம் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திட்டு இந்த குளோபல் வார்மிங்னால 1.2 ட்ரில்லியன் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வேஸ்ட் ஆகுது. இதனால் என்ன நடக்குதுன்னா அதிக மழை, அதிக வெப்பம் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சென்னையில் பார்த்துருக்கலாம், தூத்துக்குடியில் பார்த்துருக்கலாம். ஒரு நாள் திண்டுக்கல்லே கூட வெள்ளம் வந்து ஹெலிகாப்டரில் மீட்டாங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி. அப்போ வந்து சமநிலை கிடையாது, பருவ மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குளோபல் வார்மிங். அடுத்து மாற்றுங்கண்ணா. இப்போ வந்து மரம் நட்டால் என்ன நடக்குதுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை அது மட்டும்தான் உமிழும். நம்ம மனிதன் நினைக்கிறோம் ஆக்சிஜன் எங்கேயோ ஃபேக்ட்ரியில் வருதுன்னு. மரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சுவாசிக்க முடியும். நம்மளோட நுரையீரலில் 2 பாகம் இருக்குது, ஒரு பாகம் வந்து நீங்கள் மரம் தான் கொடுக்குன்னு நினச்சிங்க. நீங்கள் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கிட்டு அது கொடுக்குற ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ மரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். இன்றைக்கி நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கும் மரத்துக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது ரேஷியோ பார்த்திங்கன்னா 400, 500ன்னு இருக்குது. நம்மள்ட்ட ஒரு மனிதனுக்கு மரம் எத்தனை வெறும் 28 தான் இருக்குது. அப்போ இது நமக்கு பத்தாது. நம்மளுடைய மக்கள் தொகை, அதாவது நம்மளுடைய நிலப்பரப்பு அளவு உள்ள மித்த நாடுகளில் நம்மளோட 1/3 கூட மக்கள் தொகை கிடையாது. நம்ம உலகத்திலே அதிக மக்கள் தொகை வச்சுருக்கோம், ஆனால் உலகத்திலே கம்மியான ரேஷியோவில் மரங்களை வச்சுருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ வந்து நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. கொரோனா வந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியும். கொரோனாவில் காடுகளில் வாழ்கிற மனிதர்களுக்கு யாரும் கொரோனா பெரிய பாதிப்பே வரல. நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் இங்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணாங்க. மலைவாழ் மக்களுக்கெல்லாம் கொரோனா எந்த பாதிப்பு பண்ணவே இல்லை. காரணம் என்னென்னா போதுமான மரம் இருக்குது, நல்ல காற்றை சுவாசிக்கிறாங்க. அப்படி நல்ல காற்றை சுவாசித்தா உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். நீங்கள் வந்து டிசீஸ்லேருந்து அக்யூட் கிரானிக்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வரக்கூடிய நோய்களை வந்து அக்யூட் டிசீஸ் சொல்லுவாங்க. அந்த அக்யூட் டிசீஸில் 20% வராதுன்னு சொல்கிறான். நீ 33% ஒரு க்ரீன் கவர் உள்ள ஒரு ஏரியாவில் வசிச்சின்னா அடிக்கடி வரக்கூடிய நோயே வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மரம் தேவைன்னு பார்த்துங்க. அந்தமாரி பார்த்தீங்கன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டமும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நல்ல காற்று இருக்கணும். அந்த காற்று வந்து இன்றைக்கி சுகாதாரமாக இல்லை. காற்று இருக்குது, ஆனால் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறோம். அதனால் என்னென்னா இந்தியா தான் வந்து இப்போ உலகத்துக்கே பெரிய நாடு. எதில்? மருந்து உற்பத்தியில் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மருந்து உற்பத்தி நம்ம தான் அதிகம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நுரையீரல் தொற்றுக்கான நோய்க்கான மருந்து மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம் மாசுபட்ட ஒரு காற்றை சுவாசிக்கிறதுக்கு தான். நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வயசில் 50 வயசு 40 வயசில் உள்ளவங்க சளிக்காக போய் இங்கே ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்களா? ஒரு 10 கஷாயம், ஒரு இலைகளை நம்ம கிராமத்தில் இலையை பறித்து கஷாயம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். யாரும் ஹாஸ்பிட்டல் போனதில்லை. இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து சொட்டு மருந்து, சளிக்கு சொட்டு மருந்து, அதுக்கு ஒரு வேக்சின் வேறு போடுறாங்க. அவ்வளவு இருந்தும் தீருதான பிரச்சனை தீரலை. மிகப்பெரிய பொருளாதாரம் மருத்துவத்தில் இருக்குது. அது காரணம் இந்த ஆரோக்கியம் இல்லாத காற்று தான். அதை சுவாசிக்கிறதுனால நம்ம வந்து மருந்து கம்பெனியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்மளோட ஆரோக்கியம் வளரலை. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் 90% நாடுகளில் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டான் WHO. அதில் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறான், 2050 4 பேரில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனைலாம் வாட போகிறான்னு சொல்கிறான். ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க உலகத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு பேருக்கு பார்த்திங்கன்னா சுகாதாரம் இல்லாத தண்ணியை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க.
நல்ல ஆரோக்கியமான குடிநீர் இல்லாமல் அதில் மாசுபட்ட குடிநீர் சொல்கிறேன். ஈக்கோலைலாம் சொல்லுவாங்க, தண்ணியில் ஈக்கோலை வந்ததுனால நோய் வருதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்கோலை தொற்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சுகாதாரமற்ற தண்ணியை வந்து கிட்டத்தட்ட 300 கோடி பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க உலகத்தில். ஒரு 200 கோடி பேர் என்னென்னா தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. இது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணியை வந்து போர் போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறதே இல்லை. உலகத்தில் வந்து 20% தண்ணியை இந்தியர்கள் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க போர் போட்டு. நம்ம தான் வந்து சேலம் பக்கத்தில் போர் கம்பெனி ஆரம்பித்து நம்ம தான் உலகம் பூரா கொண்டே போர் போட்டுட்ருக்குறோம். அதில் நம்ம தான் அதிகமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து மிகப்பெரிய கேடு. எந்த அளவுக்கு, அதாவது பூமிக்கு அடியில் அக்யூஃபயர்னு சொல்லுவாங்க, நீர் தாங்கிகள்னு, அதெல்லாம் மாற்ற முடியாது, ஒரே அளவு தான் இருக்கும். நீ எடுத்துக்கிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப அங்கே சார்ஜ் ஆகணும்ல, சார்ஜ் ஆகணும் எடுக்க முடியும். 0 லெவலில் நோக்கி சீக்கிரம் போயிட்டு இருக்க போகிறோம். நிறைய நகரங்கள் போக போகுது. ஏன்னா நம்ம வந்து போர் போட்டு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அந்தளவு பூமிக்குள்ளே சேர்க்கறதில்ல. கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கோம்னா 50% 45% பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, தண்ணி பிரச்சனை இல்லை. அடுத்தது 2030 அதில் 50% பேர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அர்பனில் இருக்கிற கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கிற 50% பேர் 2030, ரொம்ப வருஷம் இல்லை, 2030 மிகப்பெரிய ஒரு ஸ்கேர்சிட்டியை வந்து அனுபவிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாமே தரவுகள், நான் சொல்கிறது இல்லை. அடுத்தது நான் சரி தண்ணி பஞ்சமாக இருக்குது, ஏதோ மழை குறைஞ்சிட்டா அப்படின்னா கிடையாது. மழை அளவு கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரே அளவு தான் பெஞ்சிட்டு இருக்குது. 900 மில்லிமீட்டர் மழைங்கிறது தமிழ்நாட்டில் கடந்த 100 வருஷமாக பெஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த டியூரேஷன் தான் கம்மியாயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மழை பெஞ்சுன்னா லீவ் விட மாட்டாங்க ஸ்கூல்லாம். 15 நாள் ஐப்பசி ஐப்பசினா அடமழை, 15 நாள் 20 நாள் மோடமாக இருக்கும், மழை பெஞ்சிட்டே இருக்கும். 900 மில்லிமீட்டர் மழை இன்றைக்கி ஒரே நாளில் பெய்யுது. எதனால் இன்றைக்கி நிலச்சரிவு வருது? இன்றைக்கி வயநாட்டில் நிலச்சரிவு பார்த்தோம். ஊட்டி பக்கத்தில் 2 வருஷம் வந்து ஒரே நாளில் 800 மில்லிமீட்டர் மழை பெஞ்சுது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பருவநிலை மாற்றம் தான். முன்னாடியெல்லாம் பருவமழை பெஞ்சுது, இப்போ பருவநிலை மாற்றத்தினால புயல் மழை வருது. இந்த வருஷம் எல் நினோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 2018 நம்ம சந்தித்தோம், மிகப்பெரிய வறட்சியை செஞ்சுட்டோம். திரும்ப அதே வறட்சி வர போடுறாங்க. மழை காலம் இப்போ வந்து மான்சூனே இல்லாமல் போயிட்டு, சவுத் ஈஸ்ட் மான்சூனே இந்த வருஷம் இல்லை, நார்த் ஈஸ்ட் மான்சூனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவு இருக்குன்னு தெரியல. மிகப்பெரிய வறட்சி நோக்கி திரும்ப போகிறோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா பருவநிலை மாற்றத்தினால. இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் அடிப்படை காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் போதுமான மரம் இல்லாதது தான். இன்றைக்கி ஆரோக்கியமான காற்று இல்லாததுக்கு, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கு போதுமான மரம் இல்லை. இன்றைக்கி வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி, இந்த அசுத்தமாக தண்ணி இருக்குன்னா பூமிக்குள்ளே தண்ணியை செலுத்த முடியல. ஏன்னா நீங்கள் வந்து மரம் இருந்தால் மட்டும்தான் பூமிக்குள்ளே தண்ணியை செலுத்தும். மரம் இல்லைன்னா பெய்கிற மழை தண்ணி குட்டைக்கோ குளத்துக்கோ ஏரிக்கோ கடலுக்கோ போய் சேரும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹெக்டேரில் 120 மரம் இருக்குங்கிறாங்க. அந்த மரம் இருந்தால் மட்டும்தான் பெய்கிற மழையை மெதுவாக பூமிக்குள்ளே இறக்கும். அப்போ தான் அந்த நீர் தாங்கிகள்னு சொல்லக்கூடிய அக்யூஃபயர்ஸ்லாம் சார்ஜ் ஆகும். அப்போ தான் நீங்கள் போர் போட்டால் தண்ணி வரும். அந்த மரம் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ வந்து எல்லாத்துக்கும் 3 விஷயம் சொல்கிறோம். அடிப்படையாக வந்து காற்று சுத்தமாக இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், அடுத்ததாக உணவு. இது 2க்குமே காரணம் போதுமான மரம் இல்லாதது தான். அடுத்தது போங்க. அடுத்தது மண். அதாவது உணவு எங்கேருந்து வருது எல்லாருக்கும் தெரியுமா? டவுனில் உள்ள நிறைய பேருக்கு நெல் வந்து ஏதோ மரத்தில் காக்கி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த விவசாயத்தில் உணவு வந்து மண்ணிலேருந்து தான் வருது. அந்த மண் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த UNCCD என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பாலைவனமாதல் தடுத்தல் அமைப்பு, ஐநாவோட அமைப்பு என்ன சொல்கிறேன்னா, 2050 90% நிலம் பாலைவனம் ஆகும்னு சொல்கிறான். எதனாலன்னா ஒரு வருஷத்துக்கு 24 பில்லியன் டன்ஸ் வந்து மண் டீக்ரேட் ஆகிட்டு இருக்குது. மழை பெஞ்சா, அதாவது நீங்கள் மண்ணுன்னா ஒரு 50 அடி மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது. ஒரு 39 இன்ச்சு 40 இன்ச்சு மேல் மண் மட்டும்தான் விவசாயத்துக்கு தகுதியான மண். அந்த மண் மரம் இல்லாததுனால வருஷம் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு, டீக்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க 24 பில்லியன் டன் வந்து டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கரில் 1.5 யூனிட் மண் டீக்ரேட் ஆகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6000 கிலோ மண் ஒரு ஏக்கர்லேயும் டீக்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்படியே போணுச்சுன்னா மண்ணில் சத்தே இல்லாத மண் தான் இருக்கும், வெறும் மணல் தான் இருக்கும். அதில் எந்த விவசாயம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 12% வேர்ல்டு பேங்க் சொல்லுது ஒரு வருஷமும் இதனால் டீக்ரேடேஷனால் உணவு பற்றாக்குறை, உணவு உற்பத்தி குறைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது
பாருங்கள், ஈவன் சொல்கிறாங்க 2050 ரொம்ப வருஷம் இல்லைங்க, இன்னும் ஒரு 24 வருஷம் 90% நிலம் வந்து தரிசா மாறப்போன்னு சொல்கிறான். நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கிறோம், நம்ம பெருமை பேசுகிறோம், தமிழர்கள் உலகத்துக்கே மூத்த குடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. 15,000 வருஷம் விவசாயம் பண்ணோம். தமிழ்நாட்டில் 50% நிலம் சரிசு நிலமாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? 1,30,000 ஏக்கர் வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். 60 லட்சம் ஏக்கர் தரிசாக கிடக்குது. விவசாயம் பண்ண முடியல, தண்ணி இல்லை, மண்ணில் சத்து இல்லை. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே யூஎன் என்ன சொல்லுது, 52% உலக நிலம் வந்து இன்றைக்கே வந்து டீக்ரேட் ஆகிட்டுன்னு சொல்கிறான். இது அடுத்தது 2050 90% ஆகப்போன்னு சொல்கிறான். அடுத்தது கிட்டத்தட்ட 300 கோடி பேர் இந்த பாதிப்பில் இருக்கிறாங்க. 2050 இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 100 கோடி பேர் மைக்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலம் வந்து சத்து இழக்கிறதுனால மக்கள் வந்து மைக்ரேட் ஆவாங்க. இதனால் என்ன நடக்குன்னா மிகப்பெரிய சிவில் வார் வரும். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அனுமதி இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் உட்காந்தா நீங்கள் அனுமதிப்பீங்களா? சொல்ல அனுமதிப்பீங்களா? இது நடக்க போகுது. 100 கோடி பேர் மைக்ரேட் ஆகும்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நாட்டு எல்லையிலும் எங்கே வளம் இருக்குதோ அங்கே போய் மக்கள் குடிப்பாங்க. மிகப்பெரிய சிவில் வார் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ என்னங்க மண்ணு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மண்ணுன்னா என்ன? நம்ம எதை சொல்கிறேன், ஏன்டா மண்ணு மாரி நிற்கிறேன்னு தப்பாக சொல்லிட்டோம். மண்ணுங்கிறது இந்த உலகத்திலேயே அதிக நுண்ணுயிர் உள்ள ஒரு தொகுப்பு. ஒரு கைப்பிடி மண்ணில் உலகத்தில் உள்ள நுண்ணுயிரோட மக்களோட அதிக நுண்ணுயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 700 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு கைப்பிடி மண்ணில் உலகத்தில் உள்ள மக்கள் தொகையோட அதிகமான நுண்ணுயிர் இருக்கணும். அதுதான் வளமான மண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த மண் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது இது ஒரு கணக்குங்க, பார்த்துங்க. நம்மளாம் பெரிய ஆள் நினைக்கிறோம்ல. உலகத்தில் வந்து ஒரு விஞ்ஞானிகள் அளந்திருக்காங்க. உலகத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து அவங்க வந்து 550 ஜிகா டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஜிகா டன்ங்கிறது 1 பில்லியன் டன்னு. அதில் 450 ஜிகா டன் பார்த்திங்கன்னா வெறும் தாவரங்கள் தான். 100 ஜிகா டன் தான் உயிரினங்கள். அந்த 100 ஜிகா டன்னில் மனிதர்கள் எவ்வளோ இருப்பேன்னு நினைக்கிறீங்க? தரவை பாருங்கள், 0.6% தான். நம்ம பெரிய ஆள் நினைக்கிறோம். உலகத்தில் உள்ள உயிரினங்களில் 70% பாக்டீரியா தான், 12% ஃபங்கை, அடுத்து ஆர்கியாங்கிறது 7%, டெஸ்டிஸ் 4%, 93% கண்ணால் பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த உலகத்தில் இருக்குது. வெறும் 7% தான் கண்ணால் பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. அதில் மனிதனை பார்த்தீங்கன்னா 0.6 ஜிகா டன்ஸ் தான். நம்ம பெரிய ஆள் நினைக்கிறோம். இந்த நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சுன்னா ஒரு நாள் கூட நம்ம வாழ முடியாது. அடுத்தது இப்போ நம்ம படிச்சிருவோம் பாடத்தில் உணவுச்சங்கிலி அப்படின்னு. உணவுச்சங்கிலியில் ஒன்று இழந்தால் மிகப்பெரிய பாதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியுமையா? நம்ம கண் கூட தமிழ்நாட்டில் பார்க்குறோம். ஒரு நரி வந்து இருந்துச்சு. நரி எங்கேயாவது இன்றைக்கி இருக்குதா? கிராமத்தில் 6 மணிக்கு மேலே கிராமத்தை ஊழ சத்தம் தான் கேட்கும். இன்றைக்கி எங்கேயாவது கேட்குதா? அதை காலி பண்ணிவிட்டோம். என்னென்னா இட்டேரின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. எல்லா கிராமத்துலேயும் வேலி இருந்துச்சு, வேலியில் நரி இருந்துச்சு. அதை காலி பண்ணோம். அது வந்து என்ன செஞ்சதுன்னா மயிலோட முட்டையை சாப்பிட்டு அதோட உற்பத்தியை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு, சமமாக வச்சுருந்துச்சு. இன்றைக்கி நரி போச்சு, அனைத்து கிராமத்திலையும் மயில் வந்துருச்சு. இந்த மயில் விவசாயிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. நீங்கள் மயிலை கொல்ல முடியாது, தேசிய பறவைங்கிறோம். அப்போ சட்டம் வந்து உங்களை தடுக்குது. ஆனால் அது விவசாயத்தை மொத்தமாக காலி பண்ணிகிட்டு இருக்குது. கிராமம் மயில் வந்துருச்சு. அப்போ உணவு சங்கிலியில் ஒன்றை கட் பண்ணதுனால மிகப்பெரிய பாதியை அனுபவிக்கிறோம். இந்த உணவு சங்கிலி எபோ கிரவுண்டில் மட்டும் இல்லை, பிலோ கிரவுண்ட்லேயும் இருக்குது. அடுத்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நுண்ணுயிரோட ஒரு சர்க்கிள். இதில் ஒன்று பாதித்தாலும் நமக்கு வந்து பாதிப்பு வரும். இப்போ பூமி கீழே ஆர்த்ரோபோட்ஸ் இருக்குது, த்ரோபோட்ஸ் இருக்குது, ஆந்த்ரோபோட்ஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, புரோட்டோசோவா இருக்குது, நெமட்டோட்ஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் ஒன்று போனாலும் நமக்கு பாதிப்பு. அடுத்தது இது உதாரணம் ஒன்று தான். டைனோசர் சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி இருக்குதா? பல லட்சம் ஆண்டுகளுமே காணா போயிடுச்சுன்னு டைனோசர் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 27,000 ஸ்பீசிஸ் காணா போகுது. இதேமாரி இதெல்லாம் நான் சொல்லலை, ஐநா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. 1-2 இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு 27,000 ஸ்பீசிஸ் காணா போகுது. மனிதனுக்கு ஒரு ஸ்பீசிஸு நம்மள மாதிரி 27,000 ஸ்பீசிஸ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்குது. அடுத்தது இதனால என்ன நடக்குது?
இந்த நுண்ணுயிர்கள் இப்போலாம் என்ன அப்படின்னா, இந்த மண்ணுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, மண்ணை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மண்ணுன்னா அந்த மண்ணில் வந்து நல்ல மக்கு சத்து இருக்கணும். அந்த மக்கு சத்து நல்லா வந்து ஒரு ஆர்கானிக் கார்பன் அங்கே கரிமத்தை உருவாக்கும். அந்த அங்க கனிமம் 3-5% இருந்தால் மட்டும்தான் நல்ல மண், தரமான மண். அதில் விளையிற பொருள் தான் சத்தாக இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜே 0.62 தான், தமிழ்நாட்டோட ஆவரேஜ் 0.5 தான். எவ்வளவு 3-5 இருக்கணும், ஆனால் இதுதான் இருக்கும். அடுத்தது இதனால் என்ன நமக்கு என்ன பிரச்சனை, மண்ணுக்குள்ளே என்ன நடந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சத்து இல்லாத மண்ணுனால அதில் வெளியிற பொருள் எதுலேயுமே சத்து கிடையாது. நீங்களாம் தேடி தேடி சாப்பிட்றீங்களே, கேரட் ஏபிசி ஜூஸ், காலையில் போய் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னு பார்க்கில் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சத்தும் கிடையாது. 60% புரோட்டீன் இல்லைங்கிறான், 87% மினரல்ஸ் விட்டமின்ஸ் இல்லைங்கிறான் இந்தியாவில் விளையிற எந்த பொருள்லையுமே. அப்போ நீங்கள் சாப்பிட்டு என்ன பிறகு சக்கையை சாப்பிட்றீங்க. அதனால தான் இந்தியா வந்து டயபெட்டிக் ஹப்பாக இருக்குது. அப்போ ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை என்ஜாய் பண்ணணும்ல, என்ன இன்பம்னா என்ன, 5 புலன்கள் வழியாக எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா பார்த்து பார்த்து சாப்பிட்றது பேர் வாழ்க்கை. அப்போ நீ வாழவே முடியாத சூழ்நிலை நீங்கள் போனால் பரவாயில்லைங்க. உங்கள் பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு, பிறந்த குழந்தைக்கு சுகர் வந்துருச்சு, டைப் 2 டயபெட்டிஸுங்கிறான், 5 வயசு 10 வயசுலேயே சுகர் வந்துருச்சு, கேன்சர் வருது, அவன் எந்த தப்புமே பண்ணலை. இந்த சமூகத்தில் நம்ம அடியில் பிறந்தது மட்டும்தான் குற்றம், இந்தியாவில் பிறந்தது தான் குற்றம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மண்ணை அழிச்சிட்டோம், சத்து இல்லாமல் ஆக்கிட்டோம். என்னென்னா தவறான விவசாய முறை, விஷத்தை போட்டு போட்டு வளர்த்துட்டோம். நம்ம வந்து காடுகளில் இருந்தால் நம்ம வந்து விவசாயம் பண்ணோம், காட்டை அழித்து மெல்ல மெல்ல விவசாயத்துக்கு வந்தோம். இப்போ எல்லா காட்டையும் அழிச்சிட்டு மோனோ கல்ச்சராக மரமே இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து மண் சத்து இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ விளையிற பொருளில் சத்து இல்லை. அப்போ மரம்ங்கிறது விவசாயத்தில் ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு பார்டரில் மரம் நட்டுருந்தாங்க. அப்படி இருந்தால் தான் நான் சொல்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள்லாம் அந்த பார்டரில் மண்ணுக்கு அடியில் இருக்கும். ஒரு மரம் ரொம்ப இல்லை, ஒரு 50 மரம் ஏக்கரில் இருந்துச்சுன்னா கோடை காலத்தில் இப்போ பாருங்கள் 100 டிகிரி டெம்பரேச்சர், 50 டிகிரி செல்சியஸில் எந்த நுண்ணுயிராய் வாழுமா, ஒரு பாக்டீரியா வாழுமா, ஒரு ஃபங்கஸ் வாழுமா? அப்போ அது வாழணும்னா அதுக்கான வீடு கொடுக்கணும்னா ஒரு 50 மரமாவது நம்ம நிலத்துல இருக்கணும். அப்போ தான் கோடையில் அது வந்து அந்த இடத்த தங்கிக்கும். மழை காலம் வந்தால் நீங்கள் எப்படி பாலில் ஒரு தொட்டு சைரை ஊற்றுறீங்க, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது ஈஸ்ட்டு, அந்த மாதிரி நிலம்பூரா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ மரம் இருந்தால் மட்டும்தான் அந்த நுண்ணுயிர்களை காப்பாற்ற முடியும். அந்த நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டும்தான் மண் வளமாக இருக்கும். அந்த வளமான மண் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிட முடியும். அப்போ எது முக்கியம்னு பார்த்துங்க, நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான சூழலையும் நம்ம வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்கிறதுல அர்த்தம் இருக்குது. அதுக்கு மரம் சார்ந்த இயற்கை விவசாயம் மட்டும்தான் ஒரே தீர்வு. அப்போ நம்ம நிலங்களை பாரம்பரிய நிலத்தை சும்மா வச்சில்லாமல் அதில் நீங்கள் ஒரு 50 சென்ட்டுன்னு ஒரு 1/4 ஏக்கரு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி அது மூலிமா வந்து உற்பத்தி ஆகிறத நம்ம சாப்பிட்ணும். நம்ம வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டாம், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சொந்தக்காரன் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைய நல்லா இருக்கணும், மச்சான் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு கொடுக்கலாம் அந்த ஆரோக்கியமான உணவை. அப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னாலே விவசாயி அதை பண்ணுறதில்ல, விஷத்தை போட்டு விற்று அதையும் அவன் சாப்பிட்றான். ஏன்னா விவசாயிக்கு டயபெட்டிக் வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் இப்போ தான் பார்க்குறோம். பல வருஷம் விவசாயம் பண்ணிட்டு யாருக்கும் எந்த நோயும் வரல. இந்த ஜென்ரேஷன் தான் விவசாயம் போய் அட்டை போட்டுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிற்கிறான். அப்போ இந்த கேவலமான சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் நம்ம தான், நம்ம ஜென்ரேஷன் நம்ம தான் இதெல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிட்டோம். இதை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம், மண்காப்பம் இயக்கம் முழு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இலவச ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழகம் முழுக்க 45 நாற்றுப்பண்ணைகளை வைத்து மரங்களை கமிட்மெண்ட் ஃபீல் 5 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாதத்துக்கு 10 ட்ரைனிங் இயற்கை விவசாயத்துக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறோம். கிராப் வைஸ் ட்ரைனிங் நடத்துகிறோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மள்கிட்ட நிலம் இருந்துன்னா கொஞ்சமாவது இயற்கை விவசாயம் பண்ணி அதுலேருந்து வர சாப்பிட்ணும். நிலம் இல்லைன்னா இமிடியேட்டாக எங்கே சீப்பாக நிலம் கிடைக்குன்னு பார்த்து ஒரு 1/4 ஏக்கர் வாங்கி நீங்கள் வாழணும், உங்கள் புள்ள நல்லா வாழணுன்னா கொஞ்சோண்டு நிலத்தை வாங்கி அதில் விவசாயம் பண்ணி அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியும். இல்லைன்னா வாழ்கிறதுக்கே இங்கே பிரச்சனை. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது 2வது விஷயம், நீங்கள் ஆரோக்கியம் வாழணுனாலே நல்ல உணவு இங்கே எதுவுமே கிடையாது. அடுத்ததா இதுதான் சொல்கிறேன், ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர். ஒரு பயிர் விவசாயம் பண்ணாமல் பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ணும்போது உங்களோட லாபம் பல மடங்கு பெருகும்,
ஆரோக்கியமான மண் வரும், அது மூலமாக ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணும்போது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மண்ணில் அதிகமாகும். இப்போ இந்த மைக்ரோப்ஸ்லாம் பேசுகிறோம் இல்லையா, விவசாயங்கிறது வந்து இயற்கையாக நடக்கிறதுங்க. நம்ம வேலை அறுவடை பண்ணுறது மட்டும்தான். இந்த நுண்ணுயிர்களை எப்படி நம்ம ஏதாவது போடணுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். அதாவது ஒவ்வொரு நுண்ணுயிரும் ஒரு பயிரை சார்ந்து இருக்குது. ஒரு விவசாயத்தில் சிம்பிளாக சொல்லணும்னா, சூரிய பகவான் நமக்கு சக்தியை கொடுக்குறாரு. இந்த இலைகள்லாம் உணவு சேமித்து தண்டில் வைக்குது. எண்டில் கார்பன் ஜூஸ்னு ஒன்று கீழே அனுப்பும் வேருக்கு. அந்த கார்பன் ஜூஸை சாப்பிட்றதுக்கு நுண்ணுயிர்கள் அதை நோக்கி வரும். நீங்கள் ஒரு பயிர் பண்ணிங்கன்னா ஒரு நுண்ணுயிர் தான் வரும். பல அடுக்கு பல பயிர் பண்ணும்போது பல வகையான நுண்ணுயிர்கள் வரும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வண்ணத்து பூச்சி பார்க்குன்னு பட்டர்ஃப்ளை பார்க்கெலாம் பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணுறாங்க? பட்டர்ஃப்ளை பிடிச்சி கொண்டு வைக்கிறாங்களா? பல வகையான மரங்களை வைக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினமும் ஒரு மரத்தை சார்ந்து இருக்குது. ஒரு எலுமிச்சை மரத்துக்கு ஒரு வண்ணத்தி பூச்சி இருக்குது. அந்த எலுமிச்சம் இல்லைன்னா அந்த வண்ணத்தி பூச்சி டெவலப் ஆகாது. அது அதில் தான் முட்டை வைக்கும், அதில் தான் டெவலப் ஆகும். அப்போ வந்து ஒவ்வொரு பயிருமே பூமிக்கு அடியில் பல வகையான நுண்ணுயிர்கள் இருக்கும். அப்போ பல வகையான பயிர்களை பண்ணும்போது பல வகையான நுண்ணுயிர்களை ஈர்த்து பிலோ கிரவுண்டில் அந்த உணவு சங்கிலியை சரியாக மெயின்டைன் பண்ணி மண்ணை சத்தாக வச்சுக்கும். இயற்கை விவசாயங்கிறது நீங்கள் எதுவும் யூரியா டிஏபி போடுற மாதிரி ஏதோ சத்து போடுறதில்ல. இயற்கை விவசாயம் பண்ணணும், அதுக்கான தகவமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அவ்வளோதான் இயற்கை விவசாயம். சூரிய ஒளி பூமியில் படாமல் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயிரால் கவர் பண்ணிங்கன்னா அதுதான் இயற்கை விவசாயம். ரொம்ப எளிமையானது. இது வந்து எக்கனாமிக்காகவும் சக்ஸஸ். தப்பான கான்செப்ட். இயற்கை விவசாயத்தில் பொருளாதாரம் இல்லைங்கிறது. பல மடங்கு பொருளாதாரம். இந்த அர்ச்சனாக்கு அங்கே இருக்கிறாங்க, இன்னைக்கு மேடையில் 4-5 பேர் இருந்தாங்க. எல்லாமே இயற்கை விவசாயத்தில் சக்ஸஸ் ஆனவங்க தான், கெமிக்கல் விவசாயம் கிடையாது. அதனால் வந்து இயற்கைங்கிறது 100% லாபகரமான தொழில். அது நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விவசாயிகள் பண்ணையிலே நம்ம ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த மண்வள மேம்பாட்டுக்கு ஐநா ஒரு அவார்டு கொடுத்துச்சு. இது உலகத்தில் 3 பேருக்கு தான் கொடுத்துச்சு. அதில் ஈஷா நம்ம காவேரி கூக்குரல் மண்காப்பம் இயக்கத்தின் மூலிமா ஆலோசனை பெற்று பொள்ளாச்சியில் ஒரு வள்ளுவன்னு ஒரு அண்ணா ஐநா விருது பெற்றிருக்காரு. உலகத்திலேயே 3 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, பொள்ளாச்சியை சேர்ந்தவர், கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவர் ஒன்றும் விவசாயி கிடையாது, அக்ரிகல்ச்சர் கிடையாது, இன்ஜினியர். பார்ட் டைமாக விவசாயம் பண்ணியே ஒரு உலக அளவில் ஐநா விருது பெற்றிருக்காரு. எதனால் பெற்றாரு? நம்ம ஜீனில் எல்லாமே இருக்குது. நீ மண்ணில் கையை வச்சினா உனக்கு அந்த அறிவு வந்து தீரும். பிரபஞ்சத்தில் எல்லா சக்தியும் இருக்குது. நீ அதை நோக்கி போனீன்னா கண்டிப்பாக உன்னை நோக்கி அது வரும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் நம்ம வந்து முன்னெடுக்கணும். நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்மளை தேடி எல்லாமே வரும். அடுத்தது இதுதான் நாங்கள் சொல்கிற மரம் சார்ந்த விவசாயங்கிறது. நம்ம கிராமத்தில் சொல்லும், ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தா திறமையான ஆளுன்னு. காவேரி காளிங்கிறது ஒரு கல்லில் 4 மாங்காய் அடிக்கிற விஷயம். நீங்கள் மரம் நடுறீங்க, விவசாயியுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகுது. மரம் நட்டால் மட்டும்தான் பூமியில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த முடியும். அது வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் பண்ணுது, சத்தான உணவை கொடுக்குது. நீங்கள் மரம் சார்ந்த விவசாயம் பண்ணும்போது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மண்ணில் அதிகமாக இருக்கும், மண் வளமாகவும் அதில் விளையிற பொருள் சத்தாக இருக்கும். அடுத்தா கிளைமேட் சேஞ்சு. இந்த கிளைமேட் சேஞ்சு எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி போட்டுரும், புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து இதை பற்றி நான் பேசலாம், அதை மட்டும் தனியாக 1 மணி நேரம் பேசலாம். பருவநிலை மாற்றத்தினால இன்றைக்கி வந்து எப்போ மழை தேவையோ அப்போ மழை பெய்யறதில்ல, எப்போ தேவையில்லையோ அப்போ பெய்யுது. இதனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமாக விவசாயிக்கு மிகப்பெரிய அறுவடை செய்யும் போது மழை பெய்யுது. இப்போ இந்த பயிர்கள் எல்லாம் பாரம்பரிய பயிர்கள் எல்லாமே சந்தோஷம் 5 நிமிஷம் முடிச்சிடும். இந்த பாரம்பரிய பயிர்கள் எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் உள்ளது. உதாரணத்துக்கு நான் ஒரு டெல்டா விவசாயி. ஒரு பாரம்பரிய நெல்லை நட்டால் என்ன செய்யுன்னா, பனி பெஞ்சால் கதிர் வந்துடும். நீங்கள் நடவு பண்ணி 1 மாதத்தில் பனி பெய்யுது. இப்போ பனி பெய்யறது எப்பன்னே தெரியல. எல்லா காலத்துலேயும் மாற்றி மாற்றி பனி பெய்யுது. உடனே கதிர் வந்தால் என்ன நடக்கும்? நடவு நட்டு 1 மாதத்துலேயே கதிர் வந்துச்சுன்னா விளைச்சல் இருக்காது. இதுதான் பருவநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. அப்போ பருவநிலை மாற்றம் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் மிகப்பெரிய தீங்கு கொடுக்குது. இந்த வெப்பநிலை அதிகரித்தா படிப்படியாக வந்து
விளைச்சல் குறையுங்கிறாங்க. 30% உணவு உற்பத்தி குறையுதுங்கிறாங்க வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னா சரியான தட்பவெப்பநிலை வரணும்னா மரங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மரங்கள் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு 16 விதமான சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு தேவை. அந்த சத்துக்கெல்லாம் 25 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் வேர்கள் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். 50 டிகிரி டெம்பரேச்சர் எந்த சத்தையும் எடுக்காது. அப்போ நீங்கள் கொடுக்குற உரமே வேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் வரணுனாலே மரம் சார்ந்த விவசாயம் தான் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும். அடுத்தது இதில் வந்து 8009 ஒரு ஃப்ரீ நம்பர் இருக்குது. அது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவச ஆலோசனை கொடுப்பாங்க. 8009 8009 கூப்பிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்கள் தோட்டத்துக்கே வந்து இலவச ஆலோசனை கொடுப்பாங்க. நான் இப்போ வரேன் பொருளாதாரத்துக்கு. இப்போ இது எல்லாமே வந்து இங்கே பேச கூட்டது எக்கனாமிக்கை பற்றி தான். இந்தியாவில் பெரிய செக்டர் அக்ரிகல்ச்சர், அதில் என்ன எக்கனாமிக்னு சொல்கிறதுக்கு தான். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு மரம் 5 ரூபா. ஒரு சந்தன மரம் நடுறீங்க, 15 20 வருஷத்தில் ஒரு மரத்தை 1 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும். 300 மரம் விற்றீங்கன்னா 3 கோடி ரூபா, குறைந்தபட்சம் 2 கோடி, 1 கோடி கிடைச்சா லாபம். நீ என்ன மாதிரி மண்ணில் மரம் வளர்க்கலாம். தமிழ்நாட்டில் அனைத்து மண்ணிலையும் வரக்கூடிய சந்தன மரம் 1 ஏக்கரில் 1 கோடி ரூபா. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 5 ரூபா. 300 மரம் நட போகிறீங்க. அதிகபட்சம் எங்களுடைய அனுபவத்தில் 20 வருஷம் மரம் நட்டு பாதுகாத்தா 4லேருந்து 4.5 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் சந்தனத்தை விட்டுருங்க, தேக்கு, மகாகனி, வேங்க, என்ன மரம் நடுங்க, 50 லட்சம் குறைஞ்சபட்ச லாபம், அதிகபட்சம் 2 கோடி வரையும் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரம்பத்தில் 5 ரூபா தான். அது 20 வருஷம் பாதுகாத்துக்கிற செலவு ஒரு மரத்துக்கு 1500 ரூபா. அப்போ ஒரு 4.5 லட்ச ரூபா. 300 மரம் ஒரு ஏக்கரில் நட முடியும். 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா மினிமம் 50 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 2 கோடி ரூபா பண்ண முடியும். நீங்கள் அதே மிக்ஸ் பண்ணி ஒரு 100 மரம் சந்தனம் நட்டுக்கலாம். சந்தனம் வந்து ஏன் சந்தனம் சொல்கிறேன்னா, உலகளையாவே தேவை 6000 கிலோ வெறும் 200 கிலோ தான் கிடைக்கிது இந்தியாவில். நம்ம உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். கர்நாடகா சந்தன நாடுன்னே சொன்னாங்க. இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தோட சட்டம் அப்படி இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் முதல்ல மரத்தை நடணும். உங்கள் நிலம் சும்மா இருந்துச்சுன்னா என்ன மரத்தை நட்டாலும் லாபம். இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் காக்கா குருவி போட்டு வருது வேப்ப மரம். 1 கிலோ வேப்பங்கொட்டை 150 ரூபா. உங்களுக்கு தெரியுமா? ஒரு 10 வருஷம் மரத்துலேருந்து 100 கிலோ வேப்ப மரம் பண்ண முடியும் 15,000 ரூபா. நெல் விவசாயத்திலே அதான் லாபம் கிடைக்குது. ஒரு வேப்ப மரம் 15,000 கொடுக்கும். அப்போ எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. என்ன மரத்தை நட்டாலும் லாபம். அப்போ உங்கள் நிலம் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலன்னா மரத்தை நடுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருந்தால் இயற்கை விவசாயத்தை நாங்கள் கைட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். அப்போ மரம் சார்ந்த விவசாயம் அல்லது மர விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மிக குறைந்த செலவில் மிகப்பெரிய லாபம் எடுக்கணும்னா விவசாயத்தில் மட்டும்தான். அதுவும் மர விவசாயத்தில் ரொம்ப நல்ல லாபம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா மரம் நடலாம். எங்கள்கிட்ட 45 நாட்டுமனை தமிழ் முழுக்க இருந்துகிட்டு இருக்குது. வருஷத்துக்கு 1.5 கோடி மரங்கள் இயற்கையில் உற்பத்தி பண்ணி 1 கோடி 20 லட்சம் மரம் கடந்த 5 வருஷம் நடந்துகிட்டு இருக்கோம். உலகத்தில் எந்த அமைப்பும் எந்த அரசாங்கமும் செய்யாத விஷயத்த ஈஷா காவேரி கூக்குரல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே பொருளாதார வல்லுநராக ஆக முடியும். நம்மள்கிட்ட நிலம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், நிலத்தை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு கூப்பிடுங்க. நாங்கள் இலவசமாக ஆலோசனை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. ஒரு ப்ரொடக்டிவான ஸ்பீச்சாக இருந்தது. எப்படி வந்து நம்ம அக்ரி பேஸ்டு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய மண் வளத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணா. உங்களுக்கு வந்து எங்கள் சார்பாக எத்திராஜ் அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுப்பாரு.